Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. சுவாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று அவர்களை தான் உத்தம மார்க்கத்தார் என்று வேதம் அழைக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கபடி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நமக்கு நன்மை வரும். அவர் சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இறுதியத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது அவர்களும் பாக்கியவான்கள். அவர் சாட்சிகள் என்ன, இங்கிலீஷில் ப்ரிசெப்ஷன் போட்டிருக்கோம். இந்த ப்ரிசெப்ஷனை ப்ராக்டிக்கல் லாஸ் கிவன் பை காட், இதுதான் ப்ரிசெப்ஷன் பேர். அவரை முழு இறுதியத்தோடும் முழு இறுதியத்தோடும், நம்மகிட்ட ரிசர்வேஷன் எதுவுமே வேணாம், நான் இப்படி தான் தேடுவேன் அப்படின்ட்டுலாம் வேணாம். முழு இருதயத்தோடும், ஆண்டவரே நான் என் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உங்கள் இடத்துல தேடுகிறேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை பாக்கியவானாக்குங்க, நான் பாக்கியவானாக இருக்க விரும்புகிறேன் என்று கேளுங்க, அவர் செய்வார். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. பார்த்தீங்களா, அவங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள், அவருடைய வழியில் நடக்கிறார்கள். அநியாயம் செய்ய மாட்டாங்க, ஆனால் கர்த்தருடைய வழிகளில் அவர் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கற்பித்தீர். கர்த்தர் நம்மளுக்கு கற்பிக்கிறது என்னது, கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளும்படி. ஏனென்றால் கர்த்தர் ஒருவருக்கே தெரியும், எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாமே அவருக்கு ஒருத்தர் தான் தெரியும். அவருக்கு நம்ம வாழ்க்கை எப்படி அமையிறதுன்னு தெரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவர் தெரிந்த அவர்கிட்ட தான் கேட்டு அமைத்துக் கொள்வது நல்லது. ஒரு பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டகள் நலவாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு பிரமாணங்கள் தேவனுடைய நம்ம பிரமாணங்களை கொடுத்திருக்காரு. அந்த பிரமாணங்களை கை கொள்ளும்படி என்னுடைய நடைகளை நான் தகுதிப்படுத்தி கொண்டால் நல்லது. நான் சொந்த வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கிடையாது. தேவனுடைய வழிகளில் நடக்க, பிரமாணங்களில் நடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் போட்டிருக்குது. உமது கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு, இந்த வசனத்தில் போட்டிருக்கு, அவர் கற்பனைகளை கண்ணோக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று போட்டிருக்கேன். இந்த வசனங்கள் எல்லாம் தியானிங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.